காலை வணக்கம். மனித குலத்துக்கு ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டு தங்களுடைய அன்பு, பாசம், பரிவு இது எல்லாத்தையும் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு மொழி, மதம், இனம், பால்லாம் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் சில மனிதர்கள்லாம் தொற்றிக்கொள்ளும் நோய் உள்ளவர்களெல்லாம் தொட்டு கூட குணப்படுத்துகிற அளவுக்கு அவங்க மனிதநேய படித்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சில அதிசய பிறவிகள் தேவையில்லாத காரணங்களுக்காக மனிதர்களுடைய அந்த பாகுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் எப்படிலாம் பண்ண முடியும்? அரசியல்னு சொல்லிக்கிறாங்க. இது கேவலமான மனிதநேயமற்ற செயல். இந்த வழக்கு பாருங்கள், ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2200, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2200, மிஸ்ஸஸ் வர்ஷா தாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த மாதிரி தீர்ப்புகள், இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் இல்லை நேர்மையான வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் என்னன்னு பாருங்கள், when you learn a language, you don't just learn to speak and write a new language. You also learn to open-minded, liberal, tolerant and considerate towards all mankind அப்படின்னு மௌலூத் பென்சாதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆரம்பத்தில் தீர்ப்பு முதல்ல எழுதியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு பஞ்சாயத்தில் போர்டு அந்த அலுவலகத்தின் போர்டில் மராத்தியில் எழுதி கீழே உருதுல எழுதியிருக்காங்க. உடனே அது 1965 சட்ட பிரகாரம் அதை ப்ரொவிஷனில் 308 கொஞ்சம் திருத்தியிருக்காங்க. அதை உடனே ஒரு உறுப்பினர் அந்த பஞ்சாயத்து உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வர்றாரு, இல்லை உருது எடுங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் தீர்மானம் எடுக்கலை. அவர் கொண்டு வந்த தீர்மானம் உடனே அவர் கலெக்டர்கிட்ட மனு போடுறாரு. கலெக்டர் இந்த உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லி அதை இந்த ரெசல்யூஷன் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உருது போர்டு எடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு மேலே அதிகாரிகிட்ட அப்பீல் போடுறாங்க. இவர் கலெக்டர் போட்ட உத்தரவை ரத்து பண்ணிடுறாங்க. உடனே இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் சக்ஸஸ் ஆகலை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முனிசிபல் கார்பரேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டமே திருத்தப்பட்டது 65 சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் புதுசாக ஒரு சட்டம் வருது, 2022 சட்டம். அது என்னென்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட், மகாராஷ்டிரா லேண்ட் அத்தாரிட்டிஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 2020. அது பிரகாரம் இந்த போர்டு மராட்டியில் தான் இருக்கணும். அதுக்கு தான் அது டிவிஷன் பெஞ்சு அப்போ மகாராஷ்டிராவும் ஹைகோர்ட்டும் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஏப்பா அந்த ஆக்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் நடவடிக்கைகள் மராட்டியில் தான் இருக்கணும்னு சொல்லுது. நோட்டீஸ் போர்டில் போய் மராத்தி மேலே போட்டுட்டு கீழே உருது லாங்குவேஜ் போடுறது தப்பு கிடையாது. அரசியல் நிர்ணய சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அட்டவணை 8 குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளிலும் அதை மொழிபெயர்ச்சி எழுதலாம், இது தவறே கிடையாதுன்னு சொல்லிட்டு மொழி என்பதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மொழி என்பது அது ஒரு மதம் அல்ல. மொழி மதத்தினருக்காகவும் இருக்கலாம், மனித குலத்துக்காகவும் இருக்கலாம், என்ன ஒரு சமுதாயத்துக்காகவும் மொழி இருக்கலாம். அதனால் அந்த மொழி ஒரு கலாச்சாரம், ஒரு மனிதர்களிடையே ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்புக்காக போடப்பட்டவை தான் அப்படின்னு. குறிப்பாக இந்த உருதுவை பற்றி என்ன சொல்கிற, கங்கா ஜமுனி தஜீப், அது இந்துஸ்தானி தஜீப். இது என்னென்னா, அக்பர் காலத்தில் அவர் தீனிலாகின்னு ஒரு மதம், இந்து முஸ்லீம் மதத்தை இணைத்து ஒரு மதத்தை சொன்னார். அவர் தான் இந்த உருதுவை இந்தியையும் அரபியும் இணைத்து ஒரு மொழியை உருவாக்கினார், உருது. ஆகவே இந்த மாதிரி நிகழ்வுகளை மனிதர்கள் தவிர்ப்பது நல்லது. மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள் இவங்களெல்லாம் திருத்த முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போது
கடையில் வந்து மேலே தமிழில் போட்டுக்கலாம், கீழே வந்து ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில் எதில் வேணாலும் போடலாம். இதெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு புரியணும். அது நீங்கள் எழுதி போடுற போர்டு மராத்தி புரியுறவங்களுக்கு மராத்தி புரியும், மற்றவங்களுக்கு புரியும் மராத்தி புரியும். இதெல்லாம் இருக்குது. தீர்ப்பை முழுசாக படிங்க. வருத்தமான தீர்ப்பு தான். அதனால் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. இந்த நீதிமன்றத்தை அணுகிய முறை வருத்தம் அளிக்குது. அது சரியில்லை. காலை வணக்கம்.